தம்பி இந்தாங்க போகும் பேப்பர். இல்லை சார் லே ஆஃப்னு போட்டிருக்கு. நீங்களுமா சார்? அட என்ன பண்ணுறதுப்பா, காலத்தின் கட்டாயம். ஏஐ வந்ததுக்கப்புறம் ஈஸியான வேலை எல்லாத்தையுமே அதுவே படிக்க சொன்னாங்க. அதுப்பா கஸ்டமர் சர்வீஸ் உங்களுக்கு ஈஸியான வேலையா சார்? ஒவ்வொரு கஸ்டமரும் எப்படி பேசுவான்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஹேண்டில் பண்ணுறதுலாம் ஏனால் எப்படி சார் பண்ண முடியும்? அடுத்த மாதிரி வேலை உங்கள்கிட்ட கேட்குறது. இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் முன்னாடியே வரன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிறதாண்ட ஒன்றரை வேலை. சார்லஸ் சபேஜ் என்ன சொல்லிக்காரு? சர்வேல ஆஃப் ஃபிட்னஸ் சொல்லிக்காரா இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தானே ரெடி ஆகணும். சரி இந்த இஎம்ஐலாம் இருக்குது சார். ஆடையே எவனா சொல்லிட்டு சாமா எப்படிங்கிற 9 months later. ஹலோ தம்பி, 2022ஓட டாப் பர்ஃபார்மர் எப்படி பாருங்கிற? நான் நல்லா இருக்கேன்டா. என்ன விஷயம்? ஆட ஒன்றும் இல்லைப்பா, காஸ்ட் எஃபெக்டிவாக ஏஐ வச்சு எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு பார்த்தோம். ஆனால் அது பேசுகிற வேலையுமே கஸ்டமர்ஸ்க்கு விளங்கலையாம்ப்பா. அதான் அதான் திரும்ப ஹியூமன்ஸே இருப்பலான்ட்டு முடிவு பண்ணிட்டோம்ப்பா. இந்த கம்பெனி உனக்கு ஃபேமிலி மாதிரி ஆச்சுன்னு சொல்லுவியே, அதான் உன்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலான்னு. சரி சார், இந்த ஆஃபர் லெட்டர் எனக்கு தெரியும் நீ கைவிட மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் உனக்கு ஆஃபர் லெட்டர் சரி சார் இருங்க சார். ஆஃபர் லெட்டர் பிரிண்ட் பண்ணி அது சுருட்டி